சிம்பிளாக ஆந்திரா ஸ்டைல் மிளகா பொடி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். நான் இங்கே 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ఇది 2 తుండా పిచ్చి వెచ్చుకొని కడాయి సూడైన వెంటనే కడాయిలో కొట్టుకొని நல்லா சிம்மில் வச்சுக்கின்னு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது குழந்தை பெற்றிருக்குவாங்க பாருங்கள், அவங்களுக்கு சாப்பிட்டா பால் படம் நல்லா குழந்தைக்கு. சிம்மில் வச்சுன்னு பண்ணினே இருக்கணும் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும். அப்புறமா ஒரு பிளேட்டில் அப்படியே கொட்டிக்கணும். அப்படியே அந்த கடாயில் இது இருக்குது பாருங்க, இது வைக்கக்கூடாது. அப்புறமா இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். இன்னும் கொஞ்சோண்டு பாருங்கள், இவ்வளோண்டு தான் எண்ணெய் ஊற்றிக்கணும். இதே போதும். அப்புறமா இந்த வெறும் காஞ்ச மிளகாய் இருக்குது பாருங்கள், அதுதான் போடணும். அந்த பிளாக் இருக்குது அது போடக்கூடாது. இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை வச்சுக்கணும். சிம்மில் தான் வைக்கணும். இதில் சாப்பாடில் போட்டுக்கணும், நெய் போட்டுக்கணும் சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ஆந்திரா ஸ்டைல். அப்படியே இது ஃப்ரை ஆகினாக்கா கொஞ்சம் பிளாக்காக வந்துச்சுனாக்கா ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பிளேட்டில் அப்படியே கொட்டிக்கணும். கொஞ்சோண்டு சீரகம் பாருங்கள், கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் காது போட்டா அதுலோன்னு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிக்கணும் அப்புறமா இதில் கொட்டிட்டு ప్లేట్లో కొట్టిட்டு ஒரு 10 போல் பூண்டு, అంటే நான் 15 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கதானே, அது தொட்டு 10 பூண்டு. இதில் உப்பு எனக்கு தகினது இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ உப்பு அவ்வளோதான். இது நல்லா ஆற வச்சுக்கணும்.
கொரகொரப்புனா அது இது. గొరగొరపా అచ్చుకొని ఇప్పుడు అచ్చుకొని ஒரு ஸ்பூன் சாப்பாடில் போட்டுக்கின்னு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கின்னு நல்லா பிசைஞ்சு சாப்பாடில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ఇంకా ఆంధ్రా సైడ్ నుండి ఏమేమి వేணுమో எல்லாமே షేర్ பண்ணுங்கள்.